தானே நானே நானா தானே நானே நானா தானே நானே நானே தானே நானே நானே. அம்மா ஏ அம்மா என்ன குழந்தை சத்தம் கேட்குது? அம்மா ஏ குழந்தை யார் இங்க கொண்டு போட்டது? நீ எனக்கு காமாட்சியம்மா அம்மா ஏ அம்மா வாங்க இங்க பாருங்க. எனக்கு ஒரு முத்தம் தாம்மா அம்மா ஏ அம்மா. விழி தந்த உன்னை நான் பார்க்கவில்லை அம்மா. என்னை ஒரு முறை வந்து தாலாட்டு அம்மா. ஓடி வந்து சீராட்டு அம்மா. உன் கையால் ஒரு வாய் சோறு ஊட்டு அம்மா. அப்படியே என்னை கட்டி அணைத்தே ஒரு சிறு முத்தத்தா அம்மா. அப்படியே என்னை கட்டி அணைத்தே ஒரு சிறு முத்தத்தா அம்மா. அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தத்தா அம்மா. அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தத்தா அம்மா. கட்டி அணைத்தே படுத்ததும் இல்ல அம்மா. அம்மா நீ முத்தம் தந்தது ஞாபகம் இல்ல அம்மா. அம்மா உன் முகம் காணாமல் உன்னோடு பேசாமல் என்னுயிர் துடிக்குதம்மா. உன்னை காண தவிக்குதம்மா. அம்மா அம்மா நீ கட்டி அணைத்தே படுத்ததும் இல்ல அம்மா. அம்மா நீ முத்தம் தந்தது ஞாபகம் இல்ல அம்மா. அம்மா உன் முகம் காணாமல் உன்னோடு பேசாமல் என்னுயிர் துடிக்குதம்மா. உன்னை காண தவிக்குதம்மா. அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா. அம்மா அம்மா என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி காலை வாரிட்டியே. உன்னால ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. ச்சே, ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, போற வழியிலேயே உன் வேலையை காமிச்சிட்டே. ச்சே. ஹாய் திவ்யா. ஹாய். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுடா, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அதை ஓரமா லாக் பண்ணிட்டு வா, ஏன் சைக்கிள்ல போலாம்.
Ready, start, go! 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Come on, shake! 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3. டேய் மொட்டை பாத்தியா கோச் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். நம்ம பார்க்காத சீனா மச்சி, நீ பஞ்சு பண்ணி மச்சி, நம்ம கலக்குவோம். Let go band 186. Not shot. என்ன ஜான்சன் வர கிளாஸ்க்கு லேட்டா வர? டைம் கீப் அப் பண்றது இல்லையா? நான் வரதான்டா டைம். மேலவா ஜான்சன், come on. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. வா come on, come on. மைண்ட் ஃபோக்கஸ் ஆகல. கிஷோர் சார். ஜான்சன் கிஷோர் கூட ஸ்பேரிங் பண்ணு. சார் சார் ஏய் கம் ஆன் சார் சார் எனக்கு பாத்து பண்ணு. சார் சார் நான் ஒரு ஆளு. Damn it! ஃபயரிங் பண்ண சொன்னா ரியல் அடிக்கிறியா? என்னாச்சுடா உனக்கு? டோர்னமெண்ட்ல வின் பண்ண திமிரா? இது என்ன ஸ்டேட் லெவல் தான், இன்னும் நேஷனல் இருக்கு, இன்டர்நேஷனல் இருக்கு. இடியட்! என்னடா? யோ விடியா? ஏகேயே பிளாடி போயா. ஏய் வாடா மச்சி வாடா, இவெல்லாம் ஒரு பேச்சா? நேரா போ மச்சி, ஒரு 4 பேரை விட்டு நம்ம பிளான் பண்ணோம் மச்சி. இந்த ராத்திரியில இவங்க எங்க போனாங்களே தெரியலையே. அந்த கோச்சை நினைக்கும் போது இதெல்லாம் துகடா மேட்ரு மச்சி. நேரே ரேஞ்சுக்கு இவன்லாம் ஒரு ஆளா? கோல்டன் 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 மச்சான் எவ்வளவு மழை வேதனை இருக்கா? நான் ஏத்தி விட்டு இருக்கேன், நீ இறக்கி விடுறியா? ஏய் அந்த கோச்சு உன்னை என்னதான்டா பண்ணா? இவ்வளோ கோவப்படுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் எனக்கு மனசு வலிக்குதுடா, இன்னொரு பீர் அச்சு ஆகணும்டா. மச்சான் ரொம்ப ஃபாஸ்டா போற, பிரேக்கா போடு. ஒன்னாதான் அவனுக்கே பெருமை. நமக்கு அவன் இல்லை இன்னொருத்த கோச்சு கடை கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. கரெக்டா தான்டா சொல்றான், போட்டா வாய. மாஸ்டர் மாஸ்டர் நான் பின்னாடி நாய் மாதிரி திரிறானுங்கல்ல, அவனுங்கள மாதிரி என்ன நினைச்சிட்டான்? பழகிட்டமேன்னு விட்டுட்டேன். அது சாம்பியன், அந்த கிரேட்டஸ்ட் சாம்பியன். மச்சி உன்னை அச்சுக்கு ஆளே இல்லை மச்சி. நீ தான் அர்னால்டு, வேண்டமனு, ஜாக்கி சானு, சில்வர் ஸ்டோனு. நீ அவனை நாக் அவுட் பண்றது தப்பே இல்லை மச்சி. மச்சான் நீ ஒண்ணுமே ஃபீல் பண்ணிக்காத, விடிய விடிய தண்ணி அடிக்கிறான், முடிய முடிய முடிவு எடுக்கிறான். நீ முடிவு எடுப்பியா இல்ல முடி எடுப்பேடா? ஏற்கனவே நான் முடி
என் புள்ள எங்கப்பா? என் புள்ளைய பாத்தியாப்பா? என் புள்ளைய பாட்டி பாத்தியாப்பா? புள்ள தேடுறா, அந்த புள்ள எடுத்து காட்ட. என் புள்ள காணோம்ப்பா. என் புள்ள எங்கப்பா? அத மட்டும் தான் என்ன கேளு. டேய் பாட்டி சரியான தண்ணி பாட்டி போல இருக்குடா. ஆமா என்ன மச்சி. ஆக்டிங் பண்ணி பாத்துக்க. உள்ள பேரு என்ன பாட்டி? நெப்போலியன் மச்சி. நானே பெரிய நெப்போலியன். பாட்டி வா பாட்டி. உன் புள்ளைய அப்புறமா தேடிக்கலாம். நீயும் ஃபீலிங்ல இருக்கிற, நாங்களும் ஃபீலிங்ல இருக்கிறோம். முதல்ல இந்த பீரை ஊத்தி பாட்டி குடி. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டான். குடி பாட்டி. பாட்டி 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 ஏய் வயசானவங்கள போய் தள்ளி விடுறியே, கொஞ்சம் கூட இல்லையா? ஓய் ஏய் வயசானவனா வீட்டுல வைய, தாண்டா ரோட்ல அனுப்புற. பாட்டி சரக்கு வீட்ல வாங்கி ஊத்துறதுன்றா. ஏய் மச்சானுக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதையா கூட்டிட்டு போயிடு. இல்லன்னா நாக் அவுட் தான். போடா போடா ஏய். போடா. போ, போ, போ. நீ குடி மச்சி, நிறுத்தாத. என்னம்மா இப்படி அடிக்கடி ஓடி போறீங்க? எங்கப்பா இருந்தாங்க? பீச்ல இருந்தாங்க தாத்தா. அப்படியா? சரி சரி, உள்ள கூட்டிட்டு போப்பா. யோ கோச்சே, கதவு தரையா வாங்குறேன்ல. நான் மச்சி வெளிய உள்ள வாயா. போய் வெளிய வாங்கினே. சீக்கிரம் கூப்பிடுறாங்க. யோ வீட்டுக்குள்ள என்னையா பண்ற? ஓப்பன் வெளிய வா. தி டோர். வெளிய வா. யோ கோச்சே கூப்பிடுயா. யோ கோச்சே, டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச திமிர் நான் கேக்குறேன். ஆமாயா திமிர்தாயா? என்ன பாக்குற? கோச்சுக்கா கோல்ட் மெடல் கொடுக்குறாங்க. யோ நாங்க ஒத்துக்கிட்டாதான் நீ கோச், நாங்க சண்டை போட்டாதான் மேட்ச். கரெக்டா சொன்ன மச்சி. என்ன பாக்குற? எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரி என்ன நினைச்சிட்டியா? I am a dangerous fellow. I am a drinking fellow. கொஞ்சம் படிக்கிட்டே இருக்கணும். வரும்போது படிக்கிட்டே இருந்ததே இப்போ. வாட்ச்மேன் சார் வணக்கம் சார். யார் அந்த பையன்? சார் நம்ம கிளப்பை க்ளீன் பண்றோம் சார். பக்கத்துல இருக்க கருணை இல்லத்துல இருந்து வரான் சார். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. விடுக்கத்தால டெய்லி வந்துருவான் சார். டெய்லி வரானா? சார் நீங்களா? குட் மார்னிங் சார். உன் பேர் என்னப்பா? அருண் ஜோசப் சார். நீ பண்ற ஸ்டைல் ஏன் ஸ்டைல் மாதிரியே இருக்கே. உங்ககிட்ட சேர்ந்து கற்றுக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை சார். ஆனால் இந்த கிளப்பில் சேர்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை சார். அதனால் நீங்கள் தூரத்தில் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன் சார். இங்கே செஞ்சது தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். ஓகே ஓகே குட்.
ஐயா வணக்கம். வாங்க நான் தான் கோச் காதர். உட்காருங்க. சின்ன gift. அருண் இருக்கானா? ஆமா இருக்கானே. அருண். என்ன தாத்தா? அருண் சார் தாத்தா, நான் சொல்லுவேன்ல, என் கோச் இவர்தான். என்ன பார்க்கறதுக்கு நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். காதர் சார், அருண் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான். உங்ககிட்ட அவன் சிஷ்யனா இல்லைன்னாலும் உங்களை தான் குருவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து உங்ககிட்ட நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். நான் உன்னை உங்களுக்கு காட்டுறேன், அங்க பாருங்க. செக்யூரிட்டி சார். இது டஸ்ட்பின்ல சரி போடுங்க. சார். சர்ப்ரைஸா இருக்கே. இது வேண்டாம்னு சொல்லி நான் தூக்கி போட்டதானே. இவன் தான் எடுத்துட்டு வந்தான். இவனுக்கு எப்படி கிக் பாக்ஸிங்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்போ பசங்க எல்லாம் அடிப்பாங்க. இங்க தான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான். நீ அழக்கூடாதடா, சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்தவரே இவர்தான். அவன் கத்துக்கிட்டதெல்லாம் என்கிட்ட தான் செஞ்சு காட்டுவான். இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமையான நானே பிரமிச்சு போயிடுவேன். உங்களுக்கு பாக்ஸர் வேலுவ தெரியுமா? அவர் ஒரு பெரிய பாக்ஸர் ஆச்சே. அவர் தான் இவர். ஹலோ, நீங்களா? ஆமா சார். எப்படி? ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் போயிடுச்சு. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. இங்க வந்துட்டேன். உங்க எல்லாரும் இங்க பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இப்படி ஒரு பையனை அம்மா அப்பா குறையில்லாம நல்லவனாவும் திறமசாலியும் வளர்த்தது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அருண் சார். காலைல வந்துரு. ஓகே சார். ஓகே, வரேன். எஸ். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நல்ல பசங்களா இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல எப்படி டீச்சர்? இங்க நிறைய வாளுங்க இருக்காங்க. புது டீச்சர் டக்கர் டிகிரி மச்சி. ஒரு டான்ஸ் குடுறோம் பாரு. உங்களோட பழக்கத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. மச்சா. பொறுக்கி. மச்சி. என்ன இப்படி கலாட்டா பண்றீங்க? ஸ்டூபிட். கண்ணு தெரியல உனக்கு? எரும மாடுங்க. நீ என்ன ஸ்டூடெண்டா இல்ல ரவுடியா? யார பார்த்து ரவுடிங்கறா? இது என்ன கலகலற கோடா? கடலோர கவிதைகள் ரேக்கா மாதிரி சீன போற. நான் பள்ளிகத்துக்கு புச்சா. சி போடாடி. ரவுடி பவானியோட தம்பி டீச்சர் அவன். அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க. அண்ணா, என்னடா? என்னண்ணா பேக்க? உன்னை கேட்டனாப்பா? இல்ல, நான் ஸ்கூல் வந்துச்சுண்ணா. பச்சி பெரிய ஆளா அவனே. மச்சி, நீ பச்சி பெரிய ஆளாவிடா. ஏய், ஏன்டா ஐவரா? அப்பா கூட படிடா படிக்க போலான்னு சொன்னதே இல்லண்ணே. நீ சொல்லிட்டுனே, அது நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஏய் சரி, பச்சி பெரிய ஆளாவே கிளம்பு. போ போ. ஏய், எங்கடா தந்தா? பேக் எடுத்து போயினே இருக்கான். மச்சி கூப்பிடுறாவனே. ஏய் சிக் வாங்க. குரா பேக. நீங்க சொன்னதுல எல்லாம் மறந்து வச்சுனே. போடா. மச்சி, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதும் சார்ப்பா வந்து நிக்கணும் ஆட்டோ. புரியுதா? ஓகே மச்சி. ஓகே மச்சி, பை. ஏய் மாவா, தெளிவுகாரி. மச்சே, பச்சை பெரிய கலெக்டர் ஆயிடுறா. ஏய், என்னடா கலெக்டர்? மச்சான் பெரிய மினிஸ்டர் ஆயிடுவான்டா. வாடா. மச்சி, நாங்கெல்லாம் அவுட்ல இருக்கோம்னு நினைக்காத. எப்பவுமே இல்லதான் இருப்போம். ஏய் சரி சரி, கிளம்பு. சாயங்காலம் பாப்போம். பாண்டி, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் இன்னைக்கு செய்தி. ஏய், டீ படிக்குறா. டேய், இது ஸ்கூல்டா. அது எனக்கு தெரியும் மச்சி. குர்ரா.
ஏய் மச்சி அவனை கூட்டு மாடா. ஏய் மச்சான் அவன் சொன்னா கேட்க மாட்டான், வாங்கடா. சாரி சாரி. ஏய் என்ன சாரி? கண்ணு தெரியல? ஏய் எர்ரா எர்ரா, பாண்டி மேல மோதன என்ன அவன் தெரியல? எர்ரா எர்ரா. ஏய் பாண்டி அறுந்து போறீங்களா? ஏய் என்ன மறிகிறா? ஏய் போடா போடா போ. என்னடா இது? ஏய் மறக்கறான்டா. ஏய் ஏய் பாண்டி அவன் அண்ணன் பேரை சொல்லி எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டு இருக்கான்டா. பாண்டிக்கிட்டே மோதுறான். I pledge that India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone, rise my hand. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. रूप तेरा मस्ताना, चाल मेरा दीवाना. रूप तेरा मस्ताना, चाल मेरा दीवाना. ரகத்தடி பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். ரகத்தடி பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். கத்துத்தரும் குருவையெல்லாம் கடவுளாக பார்ப்போம், படிக்கிற இடத்தையெல்லாம் கோவிலாக மதிப்போம். ரகத்தடி பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். ஆறுவது சினம் கூறுவது மனம் அறியாத சிறுவனானி. ஆறாது மனம் ஆசிரியர் தினம் அதனாலே தப்பித்தாய் நீ. Ringa ringa roses, pocket full of poisons. Aske, buske, all fall down. Ringa ringa roses, pocket full of poisons. Aske, buske, all fall down. Yeah, 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 yeah. Yeah, 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 yeah. அந்நியமா இருந்தாலும் ஆங்கிலமும் பிடிக்கும், தமிழ் மட்டும் மறந்து போட்டா புரட்சி இங்கு வெடிக்கும். அந்நியமா இருந்தாலும் ஆங்கிலமும் பிடிக்கும், தமிழ் மட்டும் மறந்து போட்டா புரட்சி இங்கு வெடிக்கும். விளையாட்ட மட்டுமல்ல வீரத்தையும் படிப்போம், வீரத்தின் விதையை நாங்க விண்வெளியில் விதப்போம். ரகத்தடி பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம், சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம். குச்சி ஐஸ், லோ கிளாஸ், சேமியா ஐஸ், மிடில் கிளாஸ், மால் ஐஸ், ஹை கிளாஸ். தத்துவெல்லாம் நல்லா பேசு, பாஸ் பண்ணாதானே நீ அடுத்த கிளாஸ். கம்பல் கட்டி கல்ல உருண்ட தேங்காய் பருவி, மாங்காய் பத்த இல்லு உருண்ட மக்காச்சோளம். கம்பல் கட்டி கல்ல உருண்ட தேங்காய் பருவி, மாங்காய் பத்த இல்லு உருண்ட மக்காச்சோளம்.
அம்மா அப்பா ஆசையில நிறைவேற்றி முடிப்போம் அன்பான ஆசான அனுதினமும் துதிப்போம் அம்மா அப்பா ஆசையில நிறைவேற்றி முடிப்போம் அன்பான ஆசான அனுதினமும் துதிப்போம் உயிரெழுத்தாமை எழுத்தா ஒண்ணு கூடி இருப்போம் மறுபிறவி இருக்குதுன்னா வாதிகார பொறப்போம் மறுபிறவி இருக்குதுன்னா வாதிகார பொறப்போம் ரத கட்டி பறக்குற பட்டாம்பூச்சி கூட்டம் சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம் வாங்க சார். சூச, இங்க இருக்கிற எல்லாரையும் பராமரிக்கிற நீங்க உங்க உடம்ப பராமரிக்க வேண்டாமா? இந்தாங்க ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க. மாசம் வர்ற பணத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்களுக்குன்னு நீங்க ஒண்ணுமே பண்ணிக்கிறது இல்ல. பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. சரி, எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுங்க. இந்தாம்மா, இந்த டானிக்கை சாப்பிடுங்க. உடம்ப பாத்துங்க. நல்லா இருக்கணும். தாத்தா, சும்மா வெத்தலையை போட்டு மெல்லாதீங்க. இந்தாங்க பிஸ்கட், இத போட்டுக்கிட்டு மெல்லுங்க. இந்தாங்கம்மா, இத நீங்க சாப்பிட்டுட்டு மீதியை எல்லாருக்கும் கொடுங்க. சரி தம்பி. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சா? இவ்வளவு நல்லவரா இருக்கிற உங்களுக்கு எப்படித்தான் மோசமான பசங்க பிறந்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. பசங்களை தப்பு சொல்லக்கூடாது. நான் தான் கொஞ்சம் சுயநலமா நடந்துக்கிட்டேன். அதுதான் என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க குழந்தைகள்கிட்ட அன்பாவும் பிரியமாவும் இருந்தாதான் கடைசி காலத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரமத்துல சேர்த்து விடுவாங்க. ஹோம்வொர்க் பண்ண முடியாண்டா? இவரு பெரிய யோக்கியம். இவரு தான் இங்கிலீஷே வராத. உனக்கு தமிழே வரமாட்டேங்குதே. ஏய், எல்லாரையும் குறை சொல்றதை நிறுத்திட்டு ஒழுங்கா படிங்கடா. டேய், எல்லாரும் வாங்கடா, கை கழுவிட்டு வரலாம். எப்பவுமே என் கை சுத்தமா தான் இருக்கும். நீங்க போங்க. டேய், எல்லாம் ஒண்ணா போறோம்ல, நீ மட்டும் என்ன தனியா வர? சிங்கம் சிங்களா தான் வரும். டேய், எந்த சிங்கம் நான் சிங்களா வந்திருக்கு? எல்லா சிங்கமும் கூட்டமா தான் வரும். எவனோ சொன்னதெல்லாம் நம்பாதீங்கடா, சொந்தமா யோசிங்கடா. வாடா. ஏய், வாங்கடா போலாம். வாடா. கை கழுவுற பழக்கமே இல்ல போல இருக்கு. நீங்க போய் கை கழுவுங்கடா. அவனுக்கு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் முழுங்கிரணும். கல்றா மளிகை கடை, நீ என்றா கொண்டு வந்திருக்க? முட்டை, சப்பாத்தி. டாக்டர், நீயே பூரி கிழங்கு இவ்வளவு சாப்பிடுறோம் பத்தலையே. நீங்க என்ன சாமி கொண்டாந்தா? ஆக்சுவலி இட்லி, சாம்பார், தயிர் வடை. அங்க வர யானை தும்பிக்கிட்டு பசியா இருந்தாலும் எவ்வளவு பாசமா கூப்பிடாம போறா. வாங்கடா. சாப்பிட்டாண்டா. டேய், விக்கிறாடா. என்னடா விக்கிறாடா? முக்குறாண்டா. முக்குறானா? கோப்பா டாக்டர் தானே, வந்து ட்ரீட்மெண்ட் பண்றா. யார் வேணாலும் நடிங்கடா, ஆனா இவன் மட்டும் நடிக்க கூடாதுடா. ஏன்டா? எதுக்குடா? ஒத்த இட்லி ஒரு ஸ்பூன் சட்னி வச்சிருந்தான்டா. டேய், அதை விடுங்கடா, இந்த பிஸ்கட் யாச்சும் சாப்பிடலாம்டா. குடுங்கடா. உனக்கு மட்டும்தான், இவளுக்கு இல்ல. ஓகேவா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Shweta. Happy birthday to you. Okay, stop.
என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹாய். ஓகே ஓகே, நீ என்ன சாப்பிடுற? ஹாய். ஓகே, ஆர்டர் ப்ளீஸ். இவன் என்ன இங்க? சொல்லுடி. சிக்கன் பர்கர், சீஸ் பீஸா. சிக்கன் ரோல் அண்ட் 1 tuna burger, அமெரிக்கன் போக் பர்கர். நீங்க கேக்குறதெல்லாம் அமெரிக்கால தாங்க கிடைக்கும். இந்தியாவுக்கு இன்னும் வரலங்க. வாட்? வாத்தெல்லாம் இல்லைங்க, ஒன்லி கோழி தான். அரண், இவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் முதல்ல கொண்டு வந்துரு. இப்ப அவ கொஞ்ச நேரம் யோசிக்கட்டும். ஓகே. செம ஜோக்கு. என்னடி என்ன வெயிட்டர் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்க? அவன் என் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டா? அப்பயே இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான்? பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பேட் பாய். எப்படி சொல்ற? அவன் தம் அடிப்பான், பான் போடுவான், தெரியுமா உனக்கு? எனிதிங் எல்ஸ்? அரண், நீ தம் அடிப்பியாமே. ஏய் ஷோ. யார் திவ்யா சொன்னது? இதோ இவதான். அதெல்லாம் இல்லைங்க. ஏய் நானே பார்த்திருக்கேன். அண்ணாச்சி 2 கட்டு பீடி, வெத்தலை பாக்கு, 10 பான் பாக்கெட் டக்குன்னு எடுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி கடையில பீடி வாங்கல? வாங்கினேன். பான் வாங்கல? வாங்கினேன். இருமல் வருது, தம் அடிக்கிறத கம்மி பண்ணணும்னு சொல்ல சொன்னேன். பாத்தியா நான் சொன்னது கரெக்ட் தான். இப்போ என்ன சொல்ற? ஹலோ 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 ஹலோ, நான் வாங்கினதெல்லாம் உண்மைதான். நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரியுமா? அருண், நீங்க எல்லாரும் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் எதுக்காக வாங்கினான்னு தெரியுமா? அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. கருணை இல்லத்துல இருந்துதான் ஸ்பான்சர்ல படிச்சுட்டு இருக்கான். படிக்கிற நேரம் போக பார்ட் டைம் ஜாப் பண்றான். அதுல வர காசுல அவங்க சந்தோஷத்துக்கு ஏதாவது வாங்கி தருவான். பாய். ஐம் சாரி அருண், தப்பா நினைச்சிட்டேன். செல்வி, என்னாச்சு உனக்கு? சொல்லுடி. அழாதடி. அழாதடி. என்னாச்சு உனக்கு? சொல்லு. திவ்யா சீக்கிரம் போய் கூப்பிட்டு வாடி. டேய், நம்ம டீம் பேரை காப்பாத்துறடா. ஏய், சொல்லுடி. இவ்வளவு பேர் கேக்குறாங்கல. என்னாச்சு உனக்கு? தண்ணி ஏதோ சாப்பிடுறியா? சொல்லுடி. ஏன்டி அழுகுற? திவ்யா, என்னன்னு கேளு. செல்வி, என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? பாண்டி, என்னடி? எனக்கு தப்பா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப சொல்ற பாத்தியா? என்னடி கௌசல்யா உன் கண்ணுல மையி, நீ நடத்தும் பாடம் எல்லாம் அத்தனையும் போய் அட படிக்காத பசங்க தானே நாங்க தானே மெய்யி. என்னடி கௌசல்யா உன் கண்ணுல மையி, நீ நடத்தும் பாடம் எல்லாம் அத்தனையும் போய். என்னடா இது? செல்போனு டெவரா, இதுக்கு செல்போனு கூட தெரியல. அடிங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட உன் பொறுக்கி வேலை எல்லாம் காமிக்கிற? ஏய் பொத்திடி மாடு மாதிரி இருந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு கேவலமா மெசேஜ் அனுப்புற? ஏய், உனக்கு மேனர்ஸ் டீசன்சி எதுவுமே இல்லையா? தானே கபடி 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 ஏறி போடா ஏறி போடா. அடங்கடே. அவ வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பாண்டி திவ்யா கைய புடிச்சதா பண்ணிட்டு இருக்கா. வாங்கடா. ஏய், நான் விட்டா குயினே போறா. பசங்களை நம்பி பாண்டி மேலே கை வைக்கிறியா? மெசேஜ் அமிச்சுட்டு அவளுக்கு உனக்கு அமிச்சாங்க. பாண்டியே தட்டு கேட்பேன். நீ எங்க தட்டு பார்க்கலாம். தட்டு தட்டு தட்டுடி. இந்த பிஸ்கட்
பசங்களை வச்சுக்கின்னு பிலிம் காட்டுறேன் நீ பாண்டு பாண்டி திவ்யா கை விடுறா கை வலிக்குது கைய விடுறான்றல அனாத நாய பவானி தம்பி பாண்டி மேலே கை வச்சிட்டல இன்னும் 2 நாள் ஒண்ணு போறடா மச்சி நானே அவனை போட்டுறேன்டா ஏய் சீக்கிரம் போறா ஏய் நீ போய் பாத்துட்டு வாடா ஏய் உட்காரா மச்சான் டீசென்ட் ஆகறடா மச்சான் நீ போடா ஓகேடா மச்சான் என்னால முடியல மச்சான் நான் போட்டு வா மச்சான் டியூட்டி முடிஞ்சு வெளியே வந்துட்டான் ஏறா வண்டியா
அவசரப்படாதடா இதா டேய் அந்த முக்குல போய் போடுவதா இதா அவசரப்படாத ஆளுங்க முடிய ஓட விட்டாங்க ஓட ஓட ஓடுறா டேய் பவானி இந்த மோகன் தம்பி படிச்சுட்டு பட்டம் வாங்குவான்னு சொன்ன இங்க பட்டா கத்தியால சுத்துறான் என்ன அவனைய ரோட்ல இறக்கி விட்டியா பாத்தியா என்கவுண்டர்ல கவுண்டிங் ஆயிட போறான் என்கிட்டயே போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளுயா யாரா 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 நீங்களா பேர பாரு மாவா மணி ஆட்டோ ஆல்பர்ட் கபாரி அடிச்சா அது காயோ காயோ புடுறா மச்சான் தரவில்ல மச்சான் இந்த உருப்படாத பொறுக்கிங்களோட செட்டு சேர்ந்துக்கிட்டே குத்துறியா பவானி தம்பின்னு ஊர்ல உனக்கு பேர் யாரா 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 இந்த பவானி இந்த ஊரே பயந்து ஓடுற ரவுடிடா ஆனா தண்ணி குடிக்கும் போது கூட அண்ணாந்து குடிக்க முடியாது ஒருவேளை சாப்பிடும் போது கூட கீழே குனிஞ்சு நிம்மதியா சாப்பிட முடியாதுடா எப்ப கழுத்துல கத்தி விழும் எவனுக்குமே தெரியாதுடா ஒரு ரவுடினா எல்லாம் பயப்படும் ஆனா 4 செவத்துக்குள்ள அந்த ரவுடி எப்படி பயப்படுவான்னு எவனுக்காச்சும் தெரியுமாடா அப்படிதான்டா நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் டேய் நீயும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தாண்டா 4 எழுத்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தாண்டா உன்னை படிக்க வைக்கிறேன் நீ என்னடானா பொறுப்பு இல்லாம எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கியோட தெருவா தெரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல கலாடா பண்ணிக்கிட்டு தானும் படிக்காம மத்தவங்களையும் படிக்க விடாம தருதலையா சுத்திட்டு இருக்க வாத்தியார் சரியா வளர்க்கலனா புள்ள முட்டாள் போலீஸ்காரன் சரியா வளர்க்கலனா அவன் புள்ள திருடன் டேய் என்ன போல ரவுடிங்க சரியா வளர்க்கலனா அவன் வம்சமே ரவுடி ஆயிடும்டா டேய் பாண்டி உன்னையும் ஒரு புள்ளியா தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏய் யாரா என் தவி மேல கை வச்சது அப்புறம் சொல்றேன் ஏய் இருடா வெயிட் பண்ணுடா கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் வெயிட் பண்ணுடா சாப்பாடு பத்தலடா கேண்டீன் வாங்கிட்டு வரேன் இருடா பிஸ்கட் வாங்கிட்டு வாடா திவ்யா சாப்பிடலாமா அப்படிதாண்டி ஏய் வெயிட் பாட்டில் ஏன் ஆடுது என்னுடைய காதலன் இங்கதான் இருப்பான் என்னடி earthquake-ஆ? ஓஷோ கண்டுபிடி நீ அவன் இல்லை லவ் லெட்டர் ஆனா இது உனக்கு மேல மாட்டிக்கிட்டான்டா அவன் இல்ல ஐயா யானை மிதிச்சு பாடம் உடஞ்சிருச்சு 16 வயதிலே தன் பள்ளி படிப்பை முடித்த இந்த புதுமை பெண் புதிய வார்ப்புகளான இந்த இளைஞர்களின் நடுவில் மண் வாசனை மாறாமல் தன் காதலனை தேடி
இந்த தெற்கத்திப்பில் நாடோடி தந்தலாய் பொம்மலாட்டம் போடுகின்றாள். மதம் கொண்ட இந்த காதல் யானை தன் காதலனை தேடி எந்த பள்ளியிலும் நுழைவாள். இந்த பொண்ணு காணலையே. சரிம்மா. சரிண்ணா. ஏண்டியம்மா இவ்ளோ லேட்டாவா வருது? கொஞ்சம் சீக்கிரமே வரப்படாது? இனிமே சீக்கிரமா வந்துடுறேன். மாமா லேட்டா தான் ஆபீஸ்க்கு போறார். முதல்ல துணியை துவைச்சு போட்டுரு. டேங்க்ல தண்ணி தீந்து போயிரும். மத்த வேலையெல்லாம் பொறுமையா பாத்துக்கோ. புரியுறதா? சரிங்கம்மா. சரி போ. எப்படியாவது மடக்கலான்னு பார்த்து. ஏண்டி கவிதா, என்ன பொண்ணுடி நீ? கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாத பொண்ணா இருக்கியே. உனக்கு என்னடி, நீ அழகா தானே இருக்கிற. இந்த மாதிரி சுடிதார் குர்த்தெல்லாம் போட்டு வராத. நீ தாவணி போட்டுட்டு சின்ன கை ஜாக்கெட் போட்டுட்டு சிக்குன்னு வந்தா என்ன ஜோரா இருக்குன்னு தெரியுமா? சரிங்க சார். கவிதா, இந்த லைட் அழுக்கா இருக்கு, தொடன்னு எத்தனை நாளா சொல்றேன். இப்ப தொட. தொடக்கிறேன் சார். சீக்கிரமா தொட. சரிங்க சார். என்ன வாட்டமா இருக்கா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. கவிதா, அழுக்கு மேல இருக்கு, உனக்கு எட்டுல போல இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், நம்ம ஃபீலிங்கை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஆளுங்களே. கவிதா, இங்க பாரு, காபி கொட்டிடுச்சு பாரு, வந்து தொடவா. நல்லா தொட, அங்கெல்லாம் சிந்தி கிடக்கல. இங்க எல்லா இடமும் தொட. உலகளை போட்டு போனா அந்த ஊரே ஷிஃப்ட் ஆகி அடுத்த ஊருக்கு போயிரு. அப்ப இவன் மட்டும் தான் தனியா கவனி. என்னடா மணி சோகமா வரா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? எதா இருந்தாலும் சொல்றா. டேய், அவனே சோமா வந்திருக்கான், அவசரப்படுற. மணி, டேய் என்ன மேட்ரு? ஒண்ணு இல்லடா. ஏதோ மறைக்கிறான், இப்ப சொல்லுவான் பாரு. டேய் சொல்றா. அது வந்து என் தங்கச்சி. டேய் வாங்கடா. எங்கடா கவிதா, நீ மட்டும் வந்திருக்க? வருவாடா. என்ன வேணா செய்யலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சடா. இனிமே நீ யாரையும் நினைக்க விடாத.
மாட்டேன். தப்பு பண்ணிட்டேனே. இவன் கூட எப்படித்தான் நீ குடும்பம் நடத்துறியோ? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும். ஆனா நீங்க ஊர் மேய்வே அப்படித்தானே? இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னை நம்பித்தானே விட்டுட்டு போல, இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேலே. எல்லா வேலைக்காரிகளும் ஏன் போனாலுங்கன்னு இப்பதானே புரியுறது. ஐயோ. வாடா. நான் வரலடா. நீங்க போங்க. உட்கார்றதுக்காக இங்க வந்தா. வாடா. குளிக்க போறோம். சரி விடு. வாடா. எனக்கு நீச்சல் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கடல்லே வாழ்ந்துடா. ஆமா அருண், நீ குளிக்க போலியா? எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. ஏய் போய் சொல்லாத. அவங்க பாரு. ஏய் பாத்துடா. ஏய் மங்கி, நீ நண்டு மாதிரி நடக்கறடா. ஏய் ஆழத்துக்கு போறடா, வாங்கடா. ஏய் போ, உள்ள போ. வந்து காப்பாத்து.
போயிட்டாடா டேய் விளையா நான் போய் காப்பாத்துறேன் டேய் டேய் விளையாடுச்சுடா டேய் அப்பே சொல்லலடா கேட்க வேண்டியதுடா டேய் ஐயோ மணி மணி ஏய் ஏடா இருக்க ஏய் போடா மணி போடா ஐயோ போடா மணி ஏடா இருக்க மணி எங்கடா இருக்க போடா விடுங்க நான் போய் காப்பாத்துறேன் மணி பக்கத்துல வராதீங்க. தாய் இல்லாத பொண்ணுன்னு உன் மனசு கோணாம நான் வளர்த்துருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். பசங்களோட சுத்துறது விளையாடுறது இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா பின்னாடி பார்த்தா நிறைய விஷயங்களை நாம இழந்திருப்போம். உன்னை எதுக்காக கோ எஜுகேஷன்ல சேர்த்தேன் தெரியுமா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி யாருமே இல்லை நீ ஃபீல் பண்ணக்கூடாதுதாம்மா. என்னதான் நண்பர்களா இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா உனக்கு உலகம் தெரியாது. டேடி ஒன்று சொல்கிறேன்னா அது உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். புரிஞ்சுதாம்மா? எஸ் டாடி. ஐயா நமஸ்காரம். வணக்கம்மா, வாங்க வாங்கம்மா. மாணிக்கம், இனிமே இவங்க நம்ம கூட தான் தங்க போறாங்க. வாங்க. இந்த வயசான காலத்துல யாரும் அனாதை ஆகும்னு நினைக்கிறதே இல்லை. சூர்யா, உங்களுக்கு ஒரு விருந்தாளி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சார், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. அவசரமா நான் வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. அசின், சூர்யா, அசின் சின்ன வயசுல குதிரைக்குள்ள குச்சி ஐச குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்டமே ஞாபகம் இருக்கா? வைக்க போருக்குள்ளே கோழி கோழி குஞ்ச பிடிச்சு பிடிச்சு விளையாடினுமே ஞாபகம் இருக்கா சூர்யா? அசினுடைய பருவ காலத்தையும் அந்த வயசு வசந்த காலத்தையும் என்னால மறக்க முடியுமா? முடியாது சூர்யா, முடியவே முடியாது. என் இதயத்துல எழுதி வச்சத எந்த ரப்பராலையும் அழிக்க முடியாது சூர்யா. அசின், தந்தானே 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 தந்தானே. அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. மாறி மாறி மழையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு. என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு
சீக்கிரம் தண்ணி எடுத்து வாமா. என்னப்பா சீக்கிரம் வீட்டுல இப்படி நாய் மாறி போயிருக்க நாசமா போக தலையெழுத்து ஏண்டி மரத்துல வெளியில போக வேண்டியதானே இந்த கர்மத்துல என் கையில வரணும்னு நினைக்கிற தலையெழுத்தா தலைமோடி போடுறல கண்டசோறு சீ ஐயா சனின சீ படி உங்களுக்கு டீ ஒரு கேடு இந்த நாசமா போன போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நாய்ப்படாத பாடுபடுது வேற மூத்திரத்தை பெருக்கி கழுவி தூக்கி கொட்டதே வேலையா போச்சு இருந்து ஏண்டி உயிரை வாங்குற செத்து தொலை வேண்டியதானே ஐயோ பாவம் பாட்டி அடிக்கிறியா இரு அப்பா வரட்டும் மாட்டி விடுறேன் கருமம் தலையில எழுத்துடி ஆக்கி கொட்டுறதுக்கு அள்ளி போடுறதுக்கு என் வீட்டுல என்ன பெத்த அம்சாங்க வட்டத்தை குடிக்கிற பாவி ரெண்டுல ஒண்ணு வச்சுக்கிறேன் நீ ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அந்த வீட்டுல எனக்கு என்ன கம்பல் வேலையாடி சொல்லு பாக்கலாம் பெருசா டியூட்டி போல போலீஸ்காரன் வீடா போனவன் அவ ஆத்தாக்கு இங்க எவன் டியூட்டி பாப்பா சொல்லு தலையில எழுத்துடு கப்பு ஏன் உயிரை வாங்குறேன் பிறந்த வீட்டுல ராணி ஆட்டு வாழ்ந்துட்டு இங்க வந்து உன் பையன் பொறப்பாக்க கட்டின்னு மாடாட்டம் உழைக்கிற எல்லாம் ஏன் தலை எழுத்துடி டாடி வாயா வக்கத்த போலீஸ் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் வாத்தோட பீமத்தத வாரி கொண்டு தான கல்யாணம் பண்ணி வந்தாயா யோ உன்னை தான் கேக்குறேன் உனக்கும் ஆத்தாக்கும் வெக்கம் மான சூடு சொல்ற ரோஷம் எதுவுமே இல்லையா இவ்வளவு பேச்சு பேசுறனே வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றியா பாரு நீ ச்சே மனுஷனா நீ எல்லாம் உன்கிட்ட பேசுற பாரு என்ன சொல்லணும் ஆய திறக்கற பாரு வெச்சு வெச்சுக்கிற பாரு கையில முண்டம் அவள மாதிரியே ஊம போட்டான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாயை மூடி நம்ம கண்டிருக்க பாரு ஏமா எனக்கு வர்றது தெரியலப்பா இங்க பார் நான் முடிவா சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது முதல்ல உன் ஆத்தாளுக்கு ஒரு வழியை பண்ணு இல்ல அப்படி இந்த கிழவிக்கு விஷத்தை வச்சு என் கையால நானே சொல்லிடுவேன் போறவனே தாய்க்கு போறதே பேய்க்கு போற சரி கொண்டுடுவேன் இப்ப தெரியாது உனக்கு ஒரு நாள் வரண்டி அப்ப தெரியுது உனக்கு நட்டக்கேட்ட பாவி உன் ஆத்தா செஞ்ச தப்பு சொன்னா அவளை கேட்க துப்பு இல்ல ராப்பாக்கெல்லாம் உழைக்கிற என்னையோட அடிக்கிற போடா இப்ப சந்தோஷமாடி உன் ஆத்தாள கட்டி நீ ஆயிடா நான் போறேன் நாசமா போங்க ஏன் வாடி எங்க வா டாடி டாடியா டாடி இங்க பார் என் வீட்டு பக்கம் புள்ள பொண்டாடி வந்து நின்னு அப்புறம் மரியாதை கேட்டுட்டு சொல்லிட்டேன் என்னைக்கு ஆத்தா சாவறால அன்னைக்கு சொல்லி அனுப்பு பாடி கூப்பிடுறா ஐயோ என்பது சொல்லல்ல அன்பு கடவுளின் நிஜ வடிவம் அம்மா என்பது உறவல்ல தொப்பிள் கொடிகளின் மறு உருவம் அம்மா என்பது சொல்லல்ல அன்பு கடவுளின் நிஜ வடிவம் அம்மா என்பது உறவல்ல தொப்பிள் கொடிகளின் மறு உருவம் காற்றும் கடலும் மாறிடலாம் தாயவள் பாசம்
மறவாதே நேற்றும் இன்றும் போய்விடலாம் தாயவள் நேசம் போகாதே ஊட்டிய சோறும் பாடிய பாட்டும் ஒவ்வொரு நொடியும் மறவாதே வீட்டினில் வாழும் புண்ணியம் அவளது கால்களை தொழுதிட தயங்காதே கால்களை தொழுதிட தயங்காதே அம்மா என்பது சொல்லல்ல அன்பு கடவுளின் நிஜ வடிவம் அம்மா என்பது உறவல்ல தொப்பிள் கொடிகளின் மறு உருவம் பதிலை சொல்லிடலாம் நதிகளில் ஆழம் எதுவென்று கேட்டால் அதையும் சொல்லிடலாம் அன்னையின் பெருமை சொல்லிடவே ஆகாதென்றும் உலகினிலே பெற்றவள் கடனை அடைத்திடவே இயலாதிந்த பிறவியிலே ஒன்றை போல இன்னொன்று இருப்பது உண்டு நிழல் போலே தாயை போல தாய்தானே இல்லை உவமை புவி மேலே இல்லை உவமை புவி மேலே அம்மா என்பது சொல்லல்ல அன்பு கடவுளின் நிஜ வடிவம் அம்மா என்பது உறவல்ல தொப்பிள் கொடிகளின் மறு உருவம் மாதம் கரு சுமந்து ஆற தழுவும் உண்மையவள் ஆலயம் தோறும் நடை நடந்து கண்ணீர் நமக்கு சிந்தியவள் எத்தனை விரதம் தனக்குள்ளே இருந்தாள் என்று தெரிகிறதா சந்திர சூரிய ஒளியெல்லாம் தாய்தான் என்பதும் புரிகிறதா கல்லில் வடித்த கருவறையை பூஜைகள் செய்து புகழ்ந்தோமே நம்மை சுமந்த கருவறையை எண்ணி பார்க்கவும் மறந்தோமே மறந்தோமே அம்மா என்பது சொல்லல்ல அன்பு கடவுளின் நிஜ வடிவம் அம்மா என்பது உறவல்ல தொப்பிள் கொடிகளின் மறு உருவம் காற்றும் கடலும் மாறிடலாம் தாயவள் பாசம் மாறாதே அம்மா என்ன மன்னிச்சிடுமா எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா என் தாயை நீதான் காப்பாத்தணும் ஊட்டிய சோறும் பாடிய பாட்டும் ஒவ்வொரு நொடியும் மறவாதே வீட்டினில் வாழும் புண்ணியம் அவளது கால்களை தொழுதிட தயங்காதே கால்களை தொழுதிட தயங்காதே அம்மா என்பது சொல்லல்ல அன்பு கடவுளின் நிஜ வடிவம் அம்மா என்பது உறவல்ல தொப்பிள் கொடிகளின் மறு உருவம் செல்வம் மகனே செல்வம் அப்பா எங்கப்பா இருக்க செல்வம் 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 பார்க்கணும்னு உயிரை வச்சுருந்தே ஐயோ பாட்டி ஐயோ பாட்டி பாட்டி ஹலோ
பாத்துருங்க தாத்தா. யாரு வேணும்? என் பேரு சூச. கருணை இல்லத்திலேருந்து வரேன். ஐயாவை கொஞ்சம் பார்க்கணும். ஐயா வணக்கம் ஐயா. தம்பி, நான் வர்ற வரைக்கும் இங்க கொஞ்சம் உட்கார். நான் ஐயாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி தாத்தா. போ. என்னடா என் வீட்ல என்ன பண்ற? என் தாத்தாவோட வந்தேன். தாத்தாவா? எந்த தாத்தா? சூச தாத்தா. அந்த பெருசா? அனாத பசங்க. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணி. வேற வழி இல்லை, நீங்க இடத்த காலி பண்ணிதான். வீணா முரடு பிடிக்காதீங்க. எங்க அப்பா நீங்க கேட்டீங்களேன்னு அனாதைகளை கொடுத்தாரு. நாங்க வாடகை கூட வாங்குறது இல்ல. நானும் இவ்வளவு நாள் தொந்தரவு பண்ணல. எனக்கு வேணும்னு போது நீங்க கொடுத்துதானே ஆகணும். இப்ப நாங்க எங்க போறதுன்னு கேட்டா எப்படி? உங்களுக்கான ஏற்பாடை நீங்க தான் செஞ்சுக்கணும். அதையும் நாங்க செய்ய முடியுமா? எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. ஆசீர்வாதத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க வேண்டியப்பட்டவர், அதனால உங்ககிட்ட இடத்த கொடுத்தாரு. எனக்கு இந்த பிசினஸ்மேன் தான் வேண்டியப்பட்டவன், அதனால அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன். ப்ராமிஸ் வேற பண்ணிட்டேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஏழைக்கு செய்யற உதவி இறைவனுக்கு செய்யற உதவின்னு உங்களுக்கு தெரியாது ஐயா. இன்னும் ஒரு மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள காலி பண்ணிடுங்க. நான் மட்டும் உதவி செஞ்சா போதுமா? கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க ஐயா. நீங்க நினைச்ச முடியும் ஐயா. முடிஞ்சு போச்சு பெரியவரே, நீங்க கிளம்புங்க. டேய், அது காபி குடிக்கிற கப்பு நினைச்சியா? டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு வாங்கினது. டேய் போடா, வெளிய போடா. அருண், அப்புறம் ஒரு விஷயம். அங்க நடந்தது எதுவும் இங்க யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் தாத்தா? பயப்படுவாங்க, எங்க போறதுன்னு கவலைப்படுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது தாத்தா? அந்த கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். யார் மூலமாவது ஒரு வழியை காட்டுவார். யாரப்பா நீங்க? ஏய், நீ யாரா? நான் தான் சூச. நீதான் சூசியா? சூசையா? யோ, மனுக்கு போற வயசுல ஊராமுட்டி அர்த்தம் மடக்கி மட போட பாக்குறியா?
என்னப்பா சொல்றீங்க? யாரையா நீங்க? ஏய், என்னடா பாத்து நிக்கிறீங்க? சாமான் தூக்கி வெளிய போடுங்கடா. ஐயா ஐயா வேணாயா. யாரு நீங்க? தாத்தா ஐயா வேணாயா. ஐயா இது பையாவது. உங்க ஐயா கிட்ட அவுட் பஸ் சொல்லு போ. ஏய், என்னடா பண்றீங்க? பத்தி போடா. ஏய், எல்லாத்தையும் தூக்கி வெளிய கிடாசுங்கடா. ஐயா 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 கொஞ்சம் வெளிய பெருசா பண்ணுங்க ஐயா. ஐயா தாத்தா எந்திரிங்க. வயசானவனா இருக்க? ஏன் கால்ல விடுற? காலி பண்ண சொன்னா காலி பண்ண வேண்டியதுதானே? அழுதா விடுறா. ஐயா ஏய் அண்ணா யாரா நீ? அண்ணா இவன் தானே நம்ம தம்பி அடிச்சவன். இவனும் நம்ம தம்பி ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இவனை கொஞ்சம் கவனிண்ணே. இவன் ஒரு அனாதையா. இவனை எங்க கூட தான் இருக்கான். ஹலோ, பவானி பேசுறேன். ஒரு ரவுடிக்கு இருக்கிற மனசாட்சி கூட உங்களுக்கு இல்லையே. என்ன சார் சொன்னீங்க? எவனும் ஒருத்தன் காலி பண்ண மாட்டேங்கிறான், அவனை விரட்டணும்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா பாவம், பார்க்கறதுக்கே பரிதாபமா வயசான அனாதைகளா இருக்காங்க. நாங்க தான் பணத்துக்காக நாயா பையன் அலையிறோம். நீ ஒரு தர்மம் பண்ணா குறைஞ்சிருவா போற. இந்த பவானிக்கு பிடிக்காத எதையும் அவன் செய்ய மாட்டான். இந்த இடத்தை காலி பண்ண நினைச்ச நீ காலி ஆயிடுவ. கர்த்தாவே. ஏய், இன்டர்ஸ்டேட் காம்படிஷன்ல வின் பண்ணா ஒரு வீடா? ஜீசஸ், இதுல நான் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். சார், என்னப்பா அருண், ஏதாவது தேவையா? அந்த நோட்டீஸ் போர்டில் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் பற்றி பார்த்தேன் சார். அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலான்னு. ஆமா, இன்டர் ஸ்டேட் காம்படிஷன் இருக்கு. அதுல கூட ஒரு வீடு பரிசா தராங்களே, அதுக்கு என்ன இப்போ? சார், என்னப்பா? அந்த காம்படிஷனில் நானும் கலந்துக்க முடியுமா சார்? உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாம் படிப்புல தான் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி போட்டி பந்தயம் எல்லாம் பணக்காரங்க விளையாட்டு, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது. சார், நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல சார். நாங்கள் தங்கி இருக்கிற கருண இல்லத்தை ரவுடிங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க சார். அதனால தாத்தா ரொம்பவும் பயந்துருக்கார் சார். அதுக்காக இந்த போட்டியில் நான் எப்படியாவது கலந்துக்கணும் சார். உன் ஆசை நியாயமான ஆசை தான். இது ரொம்ப ரிஸ்க். நீ சின்ன பையன், வேண்டாம், இந்த ஐடியாவை விட்டுரு. இல்லை சார், முயற்சியே செய்யாமல் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதோட முயற்சி செஞ்சு தோற்று போனாலும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் சார். அதுக்காக நான் என் உயிரை கொடுத்தாவது ஜெயிப்பேன் சார். அதெல்லாம் சரி, காம்படிஷன்ல சேரணும்னா முறைப்படி பணம் கட்டி தான் சேரணும். பணம் கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு ஸ்பான்சர் நான் பாத்துக்கிறேன். ஜெயிச்சிருவியா? கண்டிப்பா சார். காம்படிஷன்றது சாதாரண விஷயம் இல்ல அருண், மிகப்பெரிய லெவல்ல தயாராக வேண்டியிருக்கும். சரி சார். டேக் கேர் அருண். என்ன மச்சான், 2 பேரை வச்சு டகுல் காமிச்சிட்டு இருக்கிறாரு? டகுல் இல்லைடா, டகால்டி. கோச்சை பாரு, கோயில சுத்தி அந்த மாதிரி சுத்தி வந்து பாரு மச்சான்.
அன்னைக்கே அவனை போட்டுக்கண்டா. இந்த தபா மிஸ் ஆகாது மச்சான். ஓய், நான் ட்ரைனிங் வேணாலும் எடுக்கட்டும் மச்சான். சந்து மணல நுழையும் போது மூஞ்சில பூரா நான் போட்டு போய்க்கினே இருப்பேன் மச்சான். இவங்க அண்ணன் கருணை இல்லத்துல போய் கருணை காமிச்சிட்டு இருக்கான் மச்சான். இவன் என்னன்னா இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வேஸ்ட்ரா. பாண்டி வேடிக்கை பார்க்கறான்னு நினைக்காத மச்சான், விவரமா பார்க்கறான். ஏய் ஏய் கோச்சை சேர்த்து போட்டுலாமா? என்ன பண்றீங்க படி பசங்களா? டேய் ஹலோ, நான் திவ்யா பேசுறேன் தாத்தா. அருண் இருக்கானா? இன்னும் வரலையம்மா. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு, வந்ததை நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை தாத்தா, அவன் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறது உங்களுக்கு தெரியுமா? அது என்னமாம்மா, சின்ன வயசுல தைரியமா வளரணும்னு சண்டை கத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ போட்டியில கலந்துக்கிட்டு சண்டையில வெற்றி பெறணும்னு ஒத்த கால நிக்கிறான். அவனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதா என்னோட ஆசை. நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, அருண் கண்டிப்பா ஜெயிப்பான். ஜெயிக்கிறது தோக்குறது முக்கியம் இல்லம்மா, எனக்கு அவன் தான் முக்கியம். சரி தாத்தா, அருண் வந்தா நான் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லுங்க. சிஷ்யன் எப்பவுமே குருவை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, குரு தான் சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறார். அதனால தான் கோச் காதர் சார் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீ என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். நீ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ தோத்து போயிடுவேன்னு யாரும் உன்னை தடுக்கல. உன்னோட படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு தான் நாங்க எல்லாம் கவலைப்படுறோம். இது வரைக்கும் என் தாத்தா வார்த்தைய நான் மீறினதே இல்ல. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அருண். இப்ப எல்லாம் உன்னை பத்தி நினைக்கும் போது படிப்புல கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. என்ன திவ்யா, நீ என்னோட நல்லா படிக்கணும், என்னோட அதிகமான மார்க் வாங்கணும். டேய், அதனாலதான் உன்னை பீட் பண்ணோன்னு விழுந்து விழுந்து படிக்கிறேன். ஆனா ஒண்ணுமே ஏறல. விழுந்து விழுந்து படிச்சா அடிபட்டும் திவ்யா, நின்னுகிட்டே படி. ஓ சரி சரி, நான் உன்னை முக்கியமா எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு நிமிஷம் இரு. இந்த அருண். என்னது? திறந்து பாரு, தெரியும். அன்பு மட்டும் அழகு, பாசக்கார நண்பர்களுக்கு அன்பு மட்டும் அழகு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு திவ்யா. நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வாங்கிட்ட. சரி சரி, அப்பா வர டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அப்புறம் பார்க்கலாம். பை பை. டேக் கேர் அருண். இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். டாடி, இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காம்படிஷனோட கடுமை தெரியாம நீ ஏதோ ஆசைப்பட்ட நினைச்சேன். உன்னுடைய விசுவாசம், எதையுமே உழைச்சுத்தான் ஜெயிக்கணும்ன்ற உன்னோட உறுதியான முயற்சி, இது ரெண்டும் தாண்டா உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. அருண், மன ரீதியா நீ ஸ்ட்ராங்கா இருக்க, இன்னும் உடல் ரீதியா நீ ஸ்ட்ராங் ஆகணும். சரிங்க சார். டேய், உனக்கு நிறைய ஸ்டாமினா தேவைப்படுதுடா. நல்லா சாப்பிடணும், முட்டை பாலுன்னு சாப்பிடணும். ஓகே, இந்தா வச்சுக்கோ.
சார் பணம்லாம் வேணாம் சார். அப்படி சார் வேணாம் சார். வாங்கிக்கோ. சார் வேணாம் சார். நானும் சூசமாறு தான், எதுக்குமே கலங்கக்கூடாது. சார் என் வாழ்க்கையில் நான் எதுக்காகவும் கலங்கினதே கிடையாது சார். இந்த உலகத்தில் நான் சந்திச்ச எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார். இல்லைன்னா நான் இப்போ நடுத்தருவில் நின்று பிச்சை எடுத்துட்டு இருப்பேன் சார். கவலைப்படாதடா, கடவுளோட புள்ளடா நீ. எல்லாமே எப்பவுமே உனக்கு நல்லதாண்டா நடக்கும். வா, கமான் கமான். டேய் அருண், எனக்கு பயமா இருக்குடா. திவ்யாவோட அப்பா பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாரா. டேய் கேட் வரைக்கும் வந்துட்டோம், கேட்டுட்டு போயிருமாடா. நம்ம ஏன்டா பயப்படணும்? அவ தான் சொல்லியிருக்கா, அவங்க அப்பாட்டே வந்து கேட்க சொல்லி. வாடா. என்னடா? நான் ஒரு கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துருக்கேன். திவ்யா தான் எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய், எப்போ வந்தீங்க? இப்போதான். நீ தான் இவங்களை வர சொன்னியா? ஆமாம் டாடி. பப்ளிக் எக்ஸாம் வருது, படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்காம டோர்னமெண்ட் மேட்ச் அது இதுன்னு நீங்க கெட்டு போறது இல்லாம இவளோட படிப்பையும் ஏன்டா கெடுக்குறீங்க? டாடி ப்ளீஸ். அங்கிள், திவ்யாவை நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். என்னடா என்னடா ரிக்வெஸ்ட்? என்ன ரிக்வெஸ்ட்? திவ்யா மட்டும் தான் வரணுமா? நான் வரக்கூடாதா? Thank you sir. Uncle, very kind of you uncle. Thank you so much. All the best. Ladies and gentlemen, அகில இந்திய கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் அண்ட் ஏஞ்சல் ஓம்ஸ் இணைந்து நடத்தும் 15th இன்டர்ஸ்டேட் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, பங்கேற்க வந்திருக்கும் வீரர்களே, தேங்க்யூ வெரி மச். இதுவரை நடந்து முடிந்த தேர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் காலிறுதி சுற்றுக்குள் நுழைகிறார்கள். இந்த first fight, Karthik from Karnataka. And Sharat from Hyderabad. And now the quarter-final begins. And you all please give a big round of applause. Wait. Stop. Wait for the bell. Wait for the bell. Wait. Relax. Relax. Show your hands. Show your hands. Ready, start. என்னால முடியும்டா. நல்லா ஃபோர்ஸ் ஆடி, நல்லா டைட் ஃபோர்ஸ். கம் ஆன் அருண், லெக் யூஸ் பண்ணு. ஓகே கோ அருண், கேரி ஆன்.
நீலன், சொல்லுங்க சார். டோர்னமெண்ட்டுக்கு வந்த எல்லாரும் திறமசாலிங்க. அதுல யார் வேணா சாம்பியன் ஆகலாம். போன டோர்னமெண்ட்ல ஜான்சன் குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தான். இந்த முறை ஜெயிக்கணும்னு வெறியா இருப்பான். பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம கிளப்ல இருந்து யாராவது ஒருத்தன் அவனை ஜெயிக்கணும். அதான் என் ஆசை. நியாயம் தான் சார். ஜான்சன் திறமையான பாக்ஸர் தான், ஆனா நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆமா நீலன், உன்னதான் நான் முழுசா நம்பியிருக்கேன். சார், அருணும் நல்லா பண்றா சார். ஆமா, இருந்தாலும் அவன் சின்ன பையன். ட்ரைனிங்கும் அனுபவமும் அவனுக்கு பத்தாது. அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் டோர்னமெண்ட்ல சேர்த்தேன் நீலன். ஆனா உன்னால தான் ஜெயிக்க முடியும். கூட பழகிற பையனையும் மதிச்சு நீ உயர்வா பேசுற பத்தியா, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட். நல்ல குணம், நல்ல எனர்ஜியா மாறணும். நீங்க தான் சார் சொன்னீங்க. அது மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமும் தேவை ஜெயிக்கிறதுக்கு. ஜான்சன் ஒரு கிக் ஸ்பெஷலிஸ்ட். அவனை நீ கிக்ல ஏம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் டாஜிங் பண்ணு, மிஸ்ஸிங்லயே போ. முடிஞ்ச வரைக்கும் ஹூக் பஞ்சிலே அவனை அட்டாக் பண்ணு. இதுல உன்னோட கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும். புரியுதா? ஓகே. அருண், என்ன பண்ற? கம் ஆன் ஸ்பீட். கம் ஆன். நீயும் ஜாயின் பண்ணு. கம் ஆன். டோர்னமெண்ட்ல வின் பண்ண திமிரா? நாங்க ஒத்துக்கிட்டாதான் நீ கோச். வெல்கம் கிக் பாக்ஸிங் ஃபேன்ஸ். குவார்டர் ஃபைனல் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் அருண் அண்ட் கார்த்திக், நீலன் அண்ட் ஜான்சன் இப்போது செமி ஃபைனல்ஸ் போட்டியில் மோத போகிறார்கள்.
பேர் பண்ண கோச் ஒரு முட்டாடா. உங்களால என்ன ஜெயிக்க முடியாதுடா. அருண், நடக்க போற இந்த ஃபைனல்ஸ்ல நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா? எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நிறையவே இருக்கு. நான் கண்டிப்பா அந்த வீடை ஜெயிப்பேன். கன்ஃபார்ம் 100%. நான் தான் சாம்பியன். இந்த வீடை வின் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கர்ணேலத்துல இருக்கேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்குன்னு யாரும் ஆதரவு கிடையாது. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லை. எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மாவை நான் நினைக்காத நாளே இல்லை. அவங்க மடியில படுத்து தூங்கணும்னு ஆசை. அவங்கள கட்டி பிடிக்கணும்னு எனக்கு ஆசை. அவங்களுக்காக நான் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அதை நான் அடிச்சு துரத்தணும். எவனா இருந்தாலும் விட மாட்டேன். சூச, இளமையில் வறுமை கூடியதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இப்ப இருந்திருந்தா முதுமையில் அநாத ஆசிரமத்தில் விடப்படுறது அதை விட கொடுமைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட எங்களை ஆதரிச்சு அரவணைச்சு அடைக்கலம் கொடுத்தியே, நீதாயா மனுஷன். பெத்த பிள்ளைங்க தான் எங்களை நிர்கதியா ஆக்கிட்டாங்க. ஆனா நீ வளர்த்த புள்ள, உண்மையிலேயே சொல்றேன், எங்க எல்லாருக்கும் அவன்தான் புள்ள. நான் வரேன் சூச. வாங்க. நீ ஜெயிச்சிருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் இல்ல. ஆனா அவன் இப்படி ஆக்கிட்டான உன்னை. சாரி சார், நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண சார், ஆனா முடியல. ஆனா அவன் நல்லா தூண்டி விட்டான் சார். கன்னிங் ஃபெலோ. எப்படியாவது அருணா போட்டியில இருந்து விலக சொல்லுங்க சார். அவன் சின்ன பையன் சார், இதெல்லாம் தாங்க மாட்டான் சார். எனக்கு பயமா இருக்கு சார். அருணுக்கு எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ். பார்த்து, நீ சொல்றது சரிதான், நான் பாத்துக்கிறேன். டேக் கேர், பயப்படாத. அருணை நான் பாத்துக்கிறேன். யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். டேக் ரெஸ்ட்.
டேய் செத்தடா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஃபைனல் இறுதிப் போட்டியின் 2 ரெஃபரிகளை அறிமுகப்படுத்துகிறோம். 1 மிஸ்டர் தனுஷ்,
என்ன செய்யறது தாத்தா? அந்த கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். யார் மூலமாவது ஒரு வழியை காட்டுவார். நாயே வாங்கினது பத்தலையாடா. Championship winner, Mr. Aaron Joseph from Tamil Nadu. Angel Homes வழங்கும் அழகான வீட்டை பரிசாக பெறுகிறார் Mr. Aaron Joseph. Congratulations. எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் சார். அதுக்காக நான் என் உயிரை கொடுக்காத ஜெயிப்பேன் சார். யாருக்கு இந்த வீடு கிடைக்கணும்னு நினைச்சோமோ அவங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருண் இஸ் a great boy. காணாமல் உன்னோடு பேசாமல் என்னுயிர் துடிக்குதம்மா, உன்னை காண தவிக்குதம்மா.
பேச்சு கேட்காமல் என் மூச்சே நிக்குதம்மா. அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா. அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா. அம்மா ஏ அம்மா விழி தந்த உன்னை நான் பார்க்கவில்லை அம்மா. என்னை ஒரு முறை வந்து தாலாட்டு அம்மா. ஓடி வந்து சீராட்டு அம்மா. உன் கையால் ஒரு வாய் சோறூட்டு அம்மா. அப்படியே என்னை கட்டி அணைத்தே ஒரு சிறு முத்தத்தா அம்மா. அப்படியே என்னை கட்டி அணைத்தே ஒரு சிறு முத்தத்தா அம்மா.